ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं गुरुब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्। हरि ओम्. பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஏயதா மாம் பிரபத்தியந்தே தான் சதைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக சொன்னார். அர்ஜுனா, யார் யார் என்னை எவ்விதமாக வழிபடுகின்றார்களோ அவரவர்களுக்கு அவ்விதமாகவே நான் அருள் செய்கின்றேன் பகவான் சொல்றார். தட் மீன்ஸ் ஐ அக்செப்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப். பகவானை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. இந்த உலகத்தில் தோன்றிய இறைவனால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளும் மனிதர்கள் மட்டுமில்லை, அது பறவைகளாக இருக்கலாம், பட்சிகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. தாங்கள் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம் என்பது கூட அதற்கு தெரியாமல் இருக்கலாம். So every attempt even to live in this world itself is an worship. உலகில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஒரு முயற்சி செய்கின்றோமா இல்லையா, அந்த முயற்சி கூட இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனம் தான். ஸோ எக்ஸ்க்ளூசிவா இறைவனை அடைவதற்கு தனியாக இதுதான் ஒரு மார்க்கம் அப்படின்னு நினைப்பது, அதை பற்றி நாம் கூறுவது ஒன்று. எல்லா கர்மங்களும், எல்லா சிந்தனைகளும் ஏதோ ஒரு வழியில் அது நம்ம இறைவனை நோக்கி வழி உணர்த்துகின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது இட் இஸ் ஆல் இன்க்ளூசிவ். தென் வர்ஷிப் ஆர் ப்ரொஃபிஷியேட்டிங் தி லார்ட், that doesn't become an exclusive act. See, when anything becomes very exclusive, then it is limited by time. Then such act itself becomes very limited. அதனால்தான் வாழ்க்கையில் இந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இட் ஷுட் பி ஆல் இன்க்ளூசிவ். பகவான் பின்னாடி ரொம்ப அழகாக அதையெல்லாம் சொல்வார். அதனால்தான் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச. Because we are 24 hours we are acting. 24 மணி நேரம் நாம் காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். பகவான் ரொம்ப அழகா சொல்வார், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மானவாக. So all of them, in and through their activities, whether it is noble or not, whether it is small or big, they are trying, they are in a way attempting to reach me only. Through that action, they are trying to reach some kind of perfection. They are trying to improve themselves. See, knowingly, unknowingly, this attitude is set up. அதனால யார் யார் எவ்வழியில் என்னை வழிபட்டாலும் அவர்கள் என்னையே வந்து அடைகின்றார்கள், இல்லைன்னா அவர்களை நான் அவ்விதமாகவே அருள்கின்றேன். 2வது வரியில சொல்லும்பொழுது மம வர்த்மா அனுவர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசக. ஸோ மம வர்த்மான எல்லோரும் நான் பின்பற்றிய வழியிலேயே அவர்கள் வருகின்றார்கள், இல்லது எல்லா வழிகளிலும் அவர்கள் என்னையே பின்பற்றுகின்றார்கள் என்று பார்த்தோம். நான் 2 விஷயம் சொன்னேன். இப்போ மம வர்த்மா அனுவர்த்தந்தேங்கிறத யூ கேன் கிளாசிஃபை இன்டு 2 கேட்டகரிஸ். ஒன்று வந்து
என்னை அடைவதற்கான வழின்னு சொன்னோம். இன்னொன்று வந்து பகவான் ஏற்படுத்திய வழி அப்படின்னு 2 வழி நான் சொன்னேன். இறைவனை அடைவதற்கான வழிகளை குறித்து நாம் விரிவாக சிந்தித்தோம். எந்த பாவமாக கூட இருக்கலாம். புத்திர பாவம், மித்திர பாவம், சத்ரு பாவம், காந்தா பாவம், பக்தி பாவம்னு இறைவனை அடைவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றது. சங்கராச்சாரிய பகவான் கூட சொன்னார், பலப்பிரதானேன, ஞான பிரதானேன, மோட்ச பிரதானேனன்னு யார் யார் என்னென்ன வழியை பின்பற்றுகின்றார்களோ அவரவர்களுக்கு அவ்விதமாக அருள்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அதனால பகவானை பொறுத்த வரைக்கும் பகவானுக்கு என்ன கிடையாது, அருள் செய்யக்கூடிய விஷயங்களில் இறைவனுக்கு எந்த ஒரு ராகமும் எந்த ஒரு துவேஷமும் கிடையாது என்று பார்த்தோம். மமவர்த்மா அனுவர்த்தந்தே. ஒரு வழி இறைவனை அடைவதற்கான வழியை பின்பற்றுகின்றோம். இன்னொன்னு என்ன, இறைவன் ஏற்படுத்திய வழி. அந்த இறைவனை அடைவதற்கு, இந்த வாழ்க்கையில் கர்மங்களை செய்வதற்கு பகவான் கீதையில சொல்லும் பொழுது 2 வழிகள் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. See, there is a third path also, but in general people follow only these 2 paths. See, that is elaborately discussed in 8th chapter. 8வது அத்தியாயத்துல பகவான் இந்த சிருஷ்டியில சாஸ்வதமாக 2 பாதைகளை நான் வைத்திருக்கின்றேன். ஒன்று வந்து சுக்லகதி, 2வது வந்து கிருஷ்ணகதி. எந்த கர்மங்களை மனிதர்கள் செய்தாலும் கூட they fall into only 2 categories. Either they follow the path of Dakshinayana or they follow the path of Uttarayana. This is the journey of the Jiva within the realm of creation. படைப்பிற்குள் ஒரு ஜீவனுடைய ஒரு பயணம் இறைவனால் வகுக்கப்பட்டிருக்கின்றது. If somebody wants to transcend these 2, இந்த கிருஷ்ணகதி சுக்லகதி இந்த 2ஐயும் தாண்டி செல்பவர்களை பற்றி பகவான் சொல்லும் பொழுது கூட பகவோ ஞான தபசா மத்பாவாக பூத்தாக மத்பாவம் ஆகதாகங்கிறத ஞான தவம். அந்த ஞான தவம் செய்பவர்கள் அவர்கள் இந்த 2 நிலைகளையும் தாண்டி விடுகின்றார்கள். See, rest of the people, all other jivas, generally they take to the course of Krishnagati or it is Shuklagati. The path is discussed in 8th chapter. அங்கே வரும்பொழுது அதை பார்ப்போம். அதனால சர்வசக, there is a beautiful word சர்வசக அப்படின்னு, in all ways, எந்த வழியாக இருந்தாலும் கூட. இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சர்வசகன்னு என்ன அர்த்தம், யாரை வழிபட்டாலும் கூட, அவர்கள் எந்த தேவதையை வழிபட்டாலும் கூட இறுதியில் அவர்கள் என்னையே வழிபடுகின்றார்கள். அந்தந்த தேவதைகளுக்கு கர்மத்தினுடைய பலனை வழங்கக்கூடிய அந்த ஆற்றல் கூட என்னிடத்திலிருந்தே வருகின்றது. People may worship சொர்க்ககதி, சொர்க்ககாமோ யஜத்தன்னு சொல்றோம். இப்ப சொர்க்கத்தை அடையணுங்கிறவர்கள் இந்திராதி தேவர்களை எல்லாம் வழிபடுகின்றார்கள். பித்ரு கர்மங்களை எல்லாம் செய்பவர்கள் பித்ருலோகத்தை எல்லாம் அடைகின்றார்கள். தேவதைகள் பித்ரு தேவதைகள் இருக்கிறார்கள், சொர்க்கலோக தேவதைகள் இருக்கின்றார்கள். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ல போற, இன் ஜெனரல் பீப்புள் they worship different forms of God. ஆனா இறுதியில் அவர்கள் என்னையே வழிபடுகின்றார்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம். இன்னொன்னு, பகவான் இந்த ஸ்லோகத்துல மனுஷியாகான்னு ஜெனரலா சொன்னதால இட் இஸ் a specific instructions for human beings. ஏயதா மாம் பிரபத்யந்தே தான் சதைவ பஜாமியகம்ங்கிறது குறிப்பாகவே சொல்லியிருக்கிறார். மனுஷியாக அப்படிங்கிற, மனுஷியாகனா கர்மணி அதிகிருத்தாகனு ஆதிசங்கராச்சாரியார் எழுதியிருப்பார். மனிதர்களுக்கு மட்டும்தான் கர்மங்களை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதுன்னு. அது ஜெனரலா இருக்கும். அப்படி அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தேர் லார்ட் டாக்ஸ் அபவுட் ஃப்ரீ வில். அதனால மற்ற எல்லா ஜென்மங்களை காட்டிலும், எல்லா பிறவிகளை காட்டிலும், எல்லா லோகங்களை காட்டிலும் ஏன் இந்த மானுட ஜென்மத்தை, மனுஷ லோகத்தை, இந்த கர்ம லோகத்தை சிறந்தது அப்படின்னு சொல்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, there is a free will to act. There is a free will to choose. So this free will is not there. Indirectly it means, see, this free will is not there in another body. வேறு சரீரங்களில் நமக்கு இந்த முழுமையான சுதந்திரம் கிடையாது. ஒருவேளை வேற லோகங்களில் இந்த சுதந்திரங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா மனுஷ லோகத்தில் to speed up his own progress, தன்னுடைய முன்னேற்றத்தை, தன்னுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கு, தன்னுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்திக் கொள்வதற்கு மனிதனுக்கு என்ன இருக்கின்றது, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ
we should always consider this human birth is the greatest opportunity. It is a wonderful opportunity. It is not given again and again. இது மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. அதனால மனுஷியாக அப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், நாம அதுக்கு பொருத்தமா இருக்கிறோமான்னு. So just because we have taken human birth, not necessarily that we should claim ourselves to be human beings னு அர்த்தமும் கிடையாது. So indirectly Lord also is suggesting that you just better verify, though you are born as a human being, are you behaving like a human being? நம்ம மனிதர்களாக நடந்து கொள்கின்றோமா? எங்கேயாவது somewhere do we justify that அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள சொல்கின்றார்கள். So there are so many suggestive meanings if you take Bhagavad Gita and if you start enjoying each and every verse. Lord puts it, in a different ways, so that எங்கேயாவது somewhere you can, some point, if you hold on to it. See, in this whole ஸ்லோகா, இந்த முழு ஸ்லோகத்துல வந்து மனுஷியாகங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போகும். Suppose if you do justice to that human birth, you just see that rest all will be taken care. ஏதாமாம் பிரபத்யந்தே தாங்சதைவ பிரஜாமகம் மம வர்த்மா அனுவர்த்தந்தே பார்த்த சர்வசக அப்படிங்கிற என்ன அர்த்தம், எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி இந்த மனுஷியாக பக்கத்துல பகவான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பார்த்தன்னு வச்சுட்டாரு. அப்படி சோ மனுஷியாக எப்படி இருக்க வேண்டும், மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் they should resemble பார்த்தனை போன்று இருக்க வேண்டும். They should always in the company of the Lord. இந்த பார்த்தங்கிற வார்த்தைக்கு நான் சொல்லியிருக்கேன், பான பரமாத்மா, அர்த்தம்னா அர்த்தியத்தை அப்படின்னு. யார் ஒருத்தருக்கு வந்து பரமார்த்த விஷயங்களில் மட்டுமே விருப்பம் இருக்கின்றதோ, even though we are given so much free will by the God, I personally feel we should exercise all that free will only to realize God. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழுமையான சுதந்திரத்தை முழு உத்வேகத்துடன் இறைவனை அறிவதற்கு மட்டும் பயன்படுத்தினோம் என்றால், then we can call ourselves as a human being. Because if you ask me, is there any other purpose for this human birth apart from realizing the God? All other purpose, they are only secondary. See, we may imagine so many other, we may give priorities for so many other things. See, every day, the moment morning people get up, they have so many other priorities. But the only priority, our topmost priority is to, listen to all these divine discourses, to let our mind abide in the supreme reality. Then we can claim ourselves to be a human beings. Now, there is another question also. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, okay, there are so many people, they worship you in a different way. So, in all ways, they reach only you. எத்தனையோ பேர் எவ்வளவோ வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள், உன்னை வணங்குகின்றார்கள். அவரவர்கள் அந்தந்த வழிமுறையினால் உன்னையே வந்து அடைகின்றார்கள். But in this world, there are so many people, they don't believe you. They don't believe in you. They don't worship you. அவர்கள் உன்னை இறைவனை நம்புவதே கிடையாது. இறைவனுடைய எந்த ஒரு வழிபாட்டினையும் செய்வது கிடையாது. They claim themselves to be human beings also. பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். There are so many நாஸ்திகாஸ், நிறைய நாஸ்திகர்கள் எல்லாம் கூட இருக்கின்றார்கள். So what will happen to them? Actually, what are they seeking actually? அப்ப அவர்கள் எதை தேடுகின்றார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் யாரை அடைகின்றார்கள், எதை அடைகின்றார்கள்னு ஒரு கேள்வி எழலாமா இல்லையா? They are not devotees. They don't believe in the existence of God. They are also performing all activities, but then they don't believe you. What will happen to them? Lord says that they also reach only me. அவர்களும் யாரை அடைகின்றார்கள்? தெரிந்தோ தெரியாமலேயோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்களும் என்னையே வந்து அடைகின்றார்கள். நேற்று கூட யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார்கள். யாரோ ஒருத்தர் சொல்றாரு, என்னை நாஸ்திகனாக படைத்ததற்கு ரொம்ப நன்றின்னு. யாருக்கு நன்றி அப்படின்னு? திருப்பி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
Even if you see that you have made me as an atheist, ரொம்ப நன்றி. Even that atheist, he should thank only God. அவரும் யாருக்கு நன்றி சொல்ல முடியும் அப்படின்னா இறைவனுக்கு தானே அவரும் நன்றி சொல்ல ஆக வேண்டும். See, even all these people, the so-called non-believers, actually what they are seeking in life, அவர்கள் கூட இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதை தேடுகின்றார்கள் அப்படின்னா, see, they are also in search of some kind of truth. அவர்களும் ஏதோ ஒரு உண்மையை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். They also want some kind of an abiding happiness. அவர்களும் கூட ஏதோ ஒரு வழியில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை, ஒரு நிம்மதியை தான் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். Is it true or not? See, they may not search God. அவர்கள் இறைவனை தேடுபவர்களாக இருக்க வேண்டாம், இறைவனை வழிபடுபவர்களாக இருக்க வேண்டாம். அவர்கள் எதை வழிபடுகின்றார்கள்? They worship happiness. They worship peace indirectly. No, what is another name for Paramatma? பரமாத்மாவிற்கு இன்னொரு பெயர் என்ன? What is the nature of Paramatma? Ultimately, the nature of Paramatma is happiness only. The nature of Paramatma is bliss only. அவர்களும் எதை தேடுகின்றார்கள் அப்படின்னா பரமாத்மாவை தான் தேடுகின்றார்கள். அதனால்தான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் இறைவனை தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு முழுமையை அடைவதற்காகத்தான் ஒரு பிறவியை எடுத்திருக்கின்றது, எல்லா காரியங்களையும் செய்திருக்கின்றது. இல்ல, ஏயதா மாம் பிரபத்தியந்தே தான்ஸ்ததேவ பஜா. Now, there is another question is raised. It is wonderful. Lord, you don't have any likes and dislikes. பகவான் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் உங்களுடைய அனுகிரகம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது. You bless everybody without any raga and dvesha. And you are capable of giving any result they desire. Sarva pala pradana samarthecha tvai sadi. ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். சர்வ பல பிரதானம். யார் யார் என்னென்ன பலனை விரும்பி உன்னை பிரார்த்திக்கின்றார்களோ அவரவருடைய கர்மங்களுக்கு தக்கவாறு அந்தந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனிடத்தில் இருக்கின்றது. இதை கூட நான் கொஞ்சம் போன முறை சொல்லும் பொழுது சொன்னேன். யார் யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவர்களை அவ்வாறே அனுகிரகிக்கின்றார் என்றால் அதற்கு கூட ஒரு முறை இருக்கின்றது. I gave an example. I blesses only with the vision. Ear blesses all of us only with hearing. நாம கண்களினால் கேட்க முடியாது, காதுகளினால் பார்க்க முடியாதுன்னு சொன்னோம். அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த மனிதனை அந்தந்த ஆற்றல்களின் மூலமாக முழுமையாக அவனை அனுகிரகிக்கின்றது. பட் இட் ஃபாலோஸ் இட்ஸ் ஓன் தர்ம. அது தன்னுடைய தர்மத்தை மீறாமல் அது அந்த மனிதனை அனுகிரகின்றது. அதே மாதிரி பகவான் கூட மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் தர்மத்தை மீறாத வரையிலும் என்ன பண்றார்? தர்மத்திலிருந்தே அனுகிரகிக்கின்றார். நாம் ஒரு அதர்மமான ஒரு காரியங்களை செய்துவிட்டு பகவான் அனுகிரகிக்க வேண்டும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நாம் அந்த அதர்மமான காரியங்களை செய்தோம் என்றால் பகவான் அனுகிரகிக்கிறார்னு நாம நினைக்க வேண்டாம். அதர்மமான காரியங்களை செய்தோம் என்றால் அந்த அதர்மமான காரியத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். So suppose if you propitiate Lord in a wrong way, if you invoke him in a different way, just like that, if you invoke eyes to hear, கண்களை கேட்கணும்னு நாம எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் என்ன ஆகும்? கண்கள் அதற்கு செவி சாய்க்காது. அதே போன்று if Lord is invoked in a wrong manner, then Lord may not bless, or he will try to bless only our intellect. அப்படி நம்முடைய புத்தியில் ஒரு தவறான எண்ணங்களோ அதர்மமும் இருந்தாலோ, இப்ப துரியோதனாதிகளுக்கு கூட எவ்வளவு அதர்மமாக எண்ணம் இருந்தாலும் அவர்களுடைய புத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பகவான் எவ்வளவோ முயற்சி செய்கின்றாரா இல்லையா? So before bestowing the karma pala, even to such people, Lord is blessing them to transform their own intellect. அவர்களுடைய புத்தியை மாற்றுவதற்கு இறைவன் செய்யக்கூடிய முயற்சி கூட இறைவனுடைய அனுகிரகம். இந்த உலகத்துல பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த கேள்வி என்னன்னா, எல்லோருக்கும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட, சர்வபல பிரதான சமர்த்தேச்ச துவயி சதியம் இருந்தாலும் கூட,
கஸ்மாத் துவம் ஏவ சர்வேன பிரபத்தியந்தே இது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் உன்னையே ஏன் நாடுவது கிடையாது, உன்னையே ஏன் வழிபடுவது கிடையாது. பகவானையே உயர்ந்த லட்சியமாக, மேலான புருஷார்த்தமாக மனிதர்கள் வைத்துக் கொள்வது கிடையாது. என்ன காரணம்? பகவான் திருப்பி என்ன கேட்பார் அப்படின்னா, this you should ask only those people. What can I say that? He says that I am available, I am ready. I always said that Lord has declared his availability. He is available 24/7 in action. But it is our, responsibility to approach him, to seek his guidance, to seek his intervention in our own karma. Lord says that I am available. If people don't come to me, then they have so many other vested interests. மனிதர்கள் என்னிடத்தில் நேரடியாக வராவிட்டால், என்னை அவர்கள் மேலான ஒரு பொருளாக என்னை தேர்ந்தெடுக்காவிட்டால் அது அவர்களுடைய விருப்பம். Because people want in this world, quick results. They want only immediate results. யார் அவர்களுக்கு உடனடியான தற்காலிகமான ஒரு பயனை, ஒரு பிரயோஜனத்தை, ஒரு பலனை கொடுக்கின்றார்களோ, பெரும்பாலும் மனிதர்கள் உடனடியான ஒரு தற்காலிகமான பிரயோஜனத்தை, பயனையே நாடுகின்றார்கள். Nobody wants an everlasting, happiness or everlasting result. எது ஒரு நீடித்த பிரயோஜனமோ, ஒரு நீடித்த பலனை பொதுவாக மனிதர்கள் விரும்புவது கிடையாது. If something everlasting, it will take its own time. எது ஒரு நிரந்தரமானதோ, நீடித்து இருக்கக்கூடியதோ, and it has its own process. அதை இப்ப இன்னைக்கு பகவத்கீதை புஸ்தகத்தை திறந்த உடனே அடுத்த நிமிஷம் மோட்சம் வேண்டும்னா என்ன கிடைக்காது, அவ்வளவு சுலபமாக என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சுலபமாக மோட்சம் கிடைக்காது. பட் நீங்க ஒரு ரசகுல்லா எடுத்து நாக்குல வச்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னு, see you feel the taste of that rasagula immediately. So you are always tempted to run after it. But the moment you study Bhagavad Gita, immediately the transformation doesn't happen. அதனால தான் எல்லா மார்க்கங்களிலும் the results are not quickly rewarded. See, even in spirituality, people take to so many paths. They want quick reward. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், they keep changing the path. இல்லைன்னா பாதையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்துன்னு பூஜருமே மாறிடும். திடீர்னு படங்கள் எல்லாம் we misplace all the photos. ஏன்னா இவ்வளவு நாள் ஆஞ்சநேயரை கும்பிட்டோம், ஒன்றும் ஆகலை அப்படின்னு. So sometimes we replace God. That way Hinduism, we are blessed. We have so many gods. If one God doesn't bless us immediately, he doesn't give us quick result, immediately we go to another Lord. Because people want quick results. எல்லாவற்றிலும் அவர்கள் உடனடியான பலனை அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த துடிப்பு என்ன இருக்கின்றது, மனதிற்கு இருக்கின்றது. அதேதான் பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்தேர் பவதி கர்மஜாட். அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம். Bhagavan says காங்க்ஷந்தக, it is also related to மனுஷ்யாக. அந்த மனுஷ்யாக எடுத்துக்கணும். மனுஷ்யாக இந்த ப்ளூரல் இருக்கு. காங்க்ஷந்தக, காங்க்ஷந்தக மீன் அபீப்சந்தக. அபீப்சா, அபீப்சா மீன்ஸ் ஒரு துடிப்பு, ஒரு பேராசை, a kind of a craving சொல்றோமா இல்லையா, அப்படி they just crave for things. அவர்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு இச்சை. It is inborn. There is an inherent desire in everybody. That inherent desires propels that individual to undertake that particular activity. அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். அதனால காங்க்ஷந்தக என்ன வேண்டும், கர்மணாம் சித்திம். மனிதர்களுக்கு என்ன வேண்டும், ஞான சித்தி எல்லாம் வேண்டாம். அவர்களுக்கு என்ன வேண்டும், karmanam siddhi. They wanted to perform some karma, immediately they wanted to enjoy the fruit of it. So karmanam siddhi, Shankaracharya Bhagavan writes it, phala nishpatti. So all their activities, they are always prompted by the result seeking mind.
Mind always seeks result, immediate result. பலப்பிராப்தி. ஆனால் இந்த கர்மத்தை செய்தால் உடனடியாக என்ன பலன் கிடைக்கும்? This is the general tendency. கர்மணாம் சித்திம். பகவான் எவ்வளவு தெளிவாக சொல்றார் பாருங்க. Sometimes Lord is so straightforward. We may not like him, but it is how Lord expresses. Karmanam siddhim. Yajanta iha devataha. Therefore, iha means in this world, in this manushya janma, in this human body. Devataha. So there are so many deities. There are the certain deities. You propitiate them today, evening they will give you the results. இருக்கிறார்கள். ஸோ நீங்க சில தேவதைகள் அடிபட்டால் அந்த தேவதைகள் என்ன செய்வார்கள்? உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. யஜந்த மீன் தே propitiate. So iha devata. So therefore all their worship. See what is the takeaway from this first line? Therefore all their worship, their respect, their reverence. Some people go to Guru also. They go to great people also. They don't want any knowledge. They don't want truth. அவர்களுக்கு பெரிய சத்தியங்கள் எல்லாம் தேவையில்லை. See what they want. All they want is some kind of a material gain. Not that they don't have any respect. They don't have any reverence. Not that they don't worship. But all their respect, reverence, their worship, it is all, surrounded by their own immediate gain. ஸோ இந்த குருநாதர்கிட்ட போனோம்னா இல்லை இந்த மகாத்மாட்ட போனோம்னா இமீடியட்டா நமக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? சப்போஸ் யூ கோ டு ரமண மகரிஷி, யூ சே தட் he is asking you to enquire about who am I, then that person thinks that இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னா, தென் நமக்கு ரமண மகரிஷினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் டெண்டன்சி ஆஃப் பீப்புள். காங்ஷந்த கர்மணாம் சித்தி யஜந்த இகதேவ. புரியுறதா இல்லையா? சிம்பிளா இருக்கு. இது ஸ்ட்ரைட் லாங்குவேஜ். அப்படி பகவான் சுத்தி வளைச்செல்லாம் சொல்லலை. அப்படி இல்ல இல்ல இந்த கர்மத்தினுடைய பலனையில அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் என்னை நோக்கி வருவார்கள்னு பகவான் சப்பக்கட்டெல்லாம் கட்டல. அப்படின்னு அவர்களுக்கு தேவை கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க. அதற்கப்புறம் என்ன பண்ணா, they just forget. Then again when they develop some kind of desire, suddenly sometimes only Guru Purnima day only we remember the Guru and we message. அப்படின்னு rest of the day whether the Guru has taken something, we don't even bother about them, their existence also. 4 o'clock we send a message only on Guru Purnima day. And otherwise we don't serve any Guru. We don't go even and meet such great people also. But nowadays நமக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னு, we just send a message. We seek your blessings. We don't want to make an attempt to go and personally see such a great Mahatmas also, because we think that we can get all the blessings by just sending a WhatsApp message. Because Kshipram, அதான் பகவான் சொல்றாரு அடுத்து. Kshipram he, அந்த he பாருங்க. Kshipram he என்ன, without any doubt. Lord says it is true. It is true na another, they get quick results. So in this world there are so many paths. In fact, 99% of the path in this world, they will give only quick results. Quick result. Kshipram. Kshipram na anartham. Kshipram shigrameva. Shigrameva na sort of kanna modi. Kanna tharakkradhukulla enna agum apdi. Manushe loke. Ad underline pannunga. See, this is again in Manushe loke. See, this is the beauty of this world. Manuda logathanuடைய சிறப்பு இதுதான். இதுதான் விசேஷம். மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜாட். கர்மஜாட் கர்மணோ ஜாதா கர்மஜாட். கர்மத்திலிருந்து பிறந்த கர்மஜா. கர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கர்மஜான். கர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சித்தி என்பது மிக விரைவாக இருக்கின்றது. You just do one action. சொன்ன just you keep ரசகுல்லா, immediately you will feel the taste of it. இன்னைக்கு ரசகுல்லாவை நாக்குல வச்சு இன்னும் 1 மாசம் கழிச்சுதான் நமக்கு அதனுடைய டேஸ்ட் தெரியும்னா யாராவது போய் வாங்குவோமா அப்படின்னு? Nobody will buy ரசகுல்லா because it gives you immediately. It is not only karma siddhi also, but we should understand even ஞான siddhi also. Kshipram manushe loke. மானுட லோகத்தில்
மனிதர்களுக்கு ஞானத்தினுடைய சித்தி கூட என்ன ஆயிடும், அது விரைவாக கிடைக்கும். ஆனா ஞானத்தினுடைய சித்தி என்பது இந்திரியங்களுக்கு கிடையாது. when we say கர்ம சித்திங்கும் பொழுது பகவான் ஏன் க்ஷிப்ரமிகி மானுஷோலேக சித்திர் பவதி கர்மஜான்னு சொல்ற. all these karma siddhis, they are all only for our senses or the mind. நல்லா ஞாபகம் வச்சு, நீ கர்மத்தினுடைய எந்த பலனாக இருந்தாலும் none of the results that we experience or enjoy through our karma doesn't take us beyond mind. All karma siddhis, they are only in the realm of senses. மேக்சிமம் என்ன ஆகுது, த்ரூ தட் சென்சஸ் மைண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. மனதிற்கு என்ன ஆகுது, மனதிற்கு ஒரு திருப்தியை மட்டும்தான் கொடுக்கும். இட் டசன்ட் கிவ் அஸ் எனி அவேக்கனிங் டு தி மைண்ட். கர்ம சித்திஸ் டு நாட் அவேக்கன் அஸ். கர்மத்தினுடைய சித்திகள் மனதிற்கு ஞானத்தை குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வையும் அது கொடுக்காது. And we live only all the time in the realm of mind only. Whatever we do, because we have given so much reality to the mind, because the jiva is sitting in the midst of the mind. அது மனதினுடைய மையத்தில் அமர்ந்து கொண்டுதான் என்ன செய்கின்றது, தன்னுடைய இருப்பை மனதினுடைய மையத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய இருப்பினை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு, by sitting in the midst of the mind, strengthening its own individuality, performing all activities, it seeks a momentary happiness from that activities. Then it says, அப்பா அந்த கர்மத்தினுடைய சித்தி கிடைச்சா அதுக்கு ஒரே ஆஹான்னு அதுக்கு ஒரு சந்தோஷம். If that karma siddhi doesn't give, then என்ன ஆகுது அப்படின்னா, it experiences sorrow. No, கர்ம சித்தி எது வரைக்கும் போக முடியும், கர்மத்தினுடைய சித்தி அது மனத்தளவில் தான் இருக்க முடியும். Therefore mind itself is not permanent. The mind keeps changing. சரி, ஒரு கர்மத்தினுடைய சித்தி கிடைச்ச உடனே நமக்கு திருப்தி வந்துடுதுன்னு ஞானம் பக்கம் போறோமா, போக மாட்டோம். See, mind itself is not a permanent entity. Mind itself is, see, think, mind study பண்ணுங்க. Don't study about people. See, when people come to me also, I don't judge people. See, we don't judge them. How the mind functions, it is so fascinating to see how, different types of, mind behave. It is not the behavior of the person. The person is so divine. The person is good. But if you study the way in which their mind behaves, it is a wonderful study to study about the mind. Just see the mind. Mind constantly it is changing. அதனால ஒரு கர்ம சித்தியினால அதற்கு ஏதாவது திருப்தி ஏற்படுதுன்றதா அப்படின்னு பார்த்தா திருப்தி ஏற்படுது. Therefore, it is indulging in different types of karma, seeking different types of results. So, the demand is perennial. அதனால அதனுடைய தேவைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது, அதனுடைய தேவைகள் எல்லாம் முடிவில்லாமல் இருப்பதால் அது ஞானத்தை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. இன்னொரு விஷயம், அதுக்காக ஞானம் உடனடியாக கிடைக்காதுன்னு பகவான் சொல்லல. ஞானமும் உடனடியாக கிடைக்கும். ஆனா ஞானத்தினுடைய சித்தி என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஞான சித்தி இஸ் நத்திங் டு டூ வித் யுவர் மைண்ட். ஞான சித்தி இஸ் நத்திங் டு டூ வித் யுவர் சென்சஸ். ஞான சித்தி இஸ் ஃபார் த பியூர்லி ஃபார் த அவேக்கனிங் ஆஃப் தி சோல். See, that is also possible. ஷிப்ரமிகி மானுஷே லோகே, அது கூட மானுட லோகத்தில் கிடைக்கும். பட் இன் ஜெனரல் பீப்புள் சீக் ஓன்லி கர்மஜா சித்தியம். கர்மத்தினுடைய பலனை அவர்கள் விரும்புகின்றனர். பகவான் இப்படி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. See, it is their ignorance. Therefore, Shankaracharya Bhagavan writes, Kshipram hi manushe loki iti visheshanat anyeshu api karmalafala siddhim darshayati Bhagavan. மானுட லோகங்களில் கர்மத்தினுடைய சித்தி விரைவாக கிடைக்கின்றது என்று கூறுவதன் மூலமாக வேறு லோகங்களிலும் கூட என்ன இருக்கின்றது, கர்மத்தினுடைய பல சித்தி இருக்கின்றது. There also karma phala siddhi is there, but only in மானுட லோக it is so விரைவாக கிடைக்கின்றது. அக்ஷிப்ரமிகி மானுஷேலு, மானுட உலகத்தில் கர்மத்தினுடைய பலன்கள் எல்லாம் விரைவாக உடனடியாக அனுபவிக்கப்படுகிறது. வேறு லோகங்கள்ல கூட கர்ம சித்திகள், வேறு லோகங்கள்ல நாம் ஏற்கனவே செய்த கர்மத்தினுடைய பலனை ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அங்கே புதிதாக ஒரு கர்மம் செய்து கர்மத்தினுடைய சித்தியை பெறுவதுங்கிறது கிடையாது. ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு, அங்க கூட என்ன இருக்கும்,
ஏற்கனவே வேறு லோகங்களில் செய்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பதோடு கர்மத்தினுடைய பலன் இருக்கலாம். ஆனா மானுட லோகம் போன்று ஒரு தெளிவாக அங்கு கிடையாதுங்கிறதுக்காக சொல்றாரு. மானுஷே லோகே. இந்த உலகத்தில் கர்மத்தினுடைய பலன் உடனடியாக கிடைக்கின்றது. ஆச்சாரியார் ஒரு வார்த்தையை அதுல ஆட் பண்ணுவார். மானுஷே லோகே வர்ணாசிரமாதி கர்மாதிகாரக இது விசேஷக. இன்னொன்னு, மானுஷ லோகத்தில் தான் கர்மமும் கர்ம சித்தியும் உடனடியாக கிடைக்கின்றது என்பதால் இந்த மானுடர்களுக்கு தான் கர்மாதிகாரம் இருக்குன்னு சொன்னேன் போன ஸ்லோகத்துல கூட. So there is a free will only for human beings. Therefore, here also varnashramadi karmadikaraha. So varnam ஆசிரமத்தினுடைய அடிப்படையை வைத்து செய்யக்கூடிய கர்ம அதிகாரங்கள் மானுட லோகத்தில் தான் இருக்கின்றது அப்படின்னு இன்டைரக்ட்லி வாட் இட் மீன்ஸ், இந்த வர்ணாசிரம தர்மங்கள் வேறு லோகத்தில் கிடையாது. வேறு லோகங்கள் எல்லாம் என்ன கிடையாது? இந்த பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, you will come to that classification because slowly Shankaracharya Bhagavan is trying to connect to the next verse. அடுத்த ஸ்லோகங்களுக்கு சொல்லணும்னா, இந்த மானுட லோகத்துல மனிதர்களுக்கெல்லாம் கர்ம அதிகாரங்கள் இருக்கின்றது. அந்த கர்ம அதிகாரங்களில எப்படி வகுத்திருக்கின்றார்கள்? ஒன்று வருணத்தினுடைய அடிப்படையில், இன்னொன்று ஆசிரமத்தினுடைய அடிப்படையில். What it is that we will see later. Generally, when we say Varna in this sloka, please understand Varna is only a temperament. It is only inherent nature. It is only inherent quality. It is an attitude. நீங்க வருணம்னு சொன்னாலே என்ன ஆயிடும்? வருணம்னாலே it is only an attitude. It's a human attitude. Their tendencies, their behavior, their conduct, இதெல்லாம் all put together is called Varna. Then what is ashrama? Ashrama is stages of life. So according to their own tendencies, according to their own attitude, there must be a stages, different stages of life. ஆனா நம்ம பெரும்பாலும் விவாதங்கள்ங்கிறது ஆசிரமங்களை குறித்து விவாதங்கள் கிடையவே கிடையாது. Nobody thinks about பிரம்மச்சாரி ஆசிரமம் பெருசா இல்லைன்னா சந்நியாச ஆசிரமம் பெருசான்னு. There is no debate on ashram. Nobody bothers about. But always these two go together. If there is a varna, there should be an ashrama because these varnas are directly proportional to ashramas also. Those who claim themselves to be a brahmanas, then they should take to sannyas life also. Then if there is one stage, then what is there? There is a sannyas ashramam is also there. Then that we will discuss in the next verse. But we should understand what is varna, what is ashram, இந்த ரெண்டும். அதனால வேறு லோகங்கள் என்ன கிடையாது? இந்த வர்ணமோ இந்த ஆசிரமங்களோ வேறு லோகங்களில் கிடையாது. அதனால இந்த லோகத்தில் அந்தந்த வர்ணத்திற்கு ஏற்ற மாதிரி according to their own tendencies, underline that. So according to their own inherent nature, inherent quality, according to their own attitude, if they understand their tendencies and they perform karma, immediately they will get results. If you try to imitate others, you may not get the desired result. See, இன்னொருத்தரை இமிட்டேட் பண்ணி அதே காரியங்களை நாமும் செய்வோம்னா நமக்கு என்ன கிடைக்காது? பலன்கிறது கிடைக்காது. You study your own nature, your own attitude. You set your own attitude according to your own nature. So அந்த மனிதர்களுடைய அந்த இயல்பு, அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒத்து இருந்து அவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்மத்தை சரியாக தேர்ந்தெடுத்தார்கள் என்றார். So how beautifully it is all classified for. அவரவர்களுடைய வர்ணத்திற்கு தக்கவாறு அவரவர்கள் கர்மங்களை செய்தார்கள் என்றால் பலன் என்பது உடனடியாக கிடைத்து விடும். But if you try to imitate others, you may not get anything. You may not get your share. You will only lose, end up losing something. ஆனால் இந்த வர்ணாசிரமங்கள் மானுட லோகத்தில் இருக்கின்றது. But now the present period, all these varnashrama vyavastha, because of the predominance of desire. கலியினால என்ன அர்த்தம்? மனிதர்களுடைய ஆசைகள் வெறும் ஆசைகள் மட்டும் இல்லை. There were days people had only desire. Now people have only greed. See, the age of desire is gone. நீங்க அப்படி வச்சுக்கலாம். Suppose நீங்க துவாபார யுகம்னா மேபி துவாபார யுக இஸ் ஒன்லி தி ஏஜ் ஆஃப் டிசைர்னு சொல்லலாம். இன்னும் அப்போ ஒரே ஒரு துரியோதனன் தான் சொல்லலாம். இப்ப now everybody acts like only Duryodhana. So this is
predominantly people are more greedy. That you can see even within every family they are fighting. Every family people are fighting for wealth, people are fighting for properties. Everywhere people are fighting for it. Therefore, what is this varna? And when it is said, Manushyaha varnashramadi karmani adhikritaha means, what is this varna? What is this ashrama? But Bhagavan has not explained about ashramam also. இங்க கூட கீதையில பகவான் வந்து இந்த ஆசிரமங்களை பற்றி ரொம்ப சொல்லவே இல்லை. But he takes a special, he gives special importance to explain about Varna. Because if you understand what is Varna, naturally you will understand about the ashrama. If there is no understanding about Varna, then the ashrama vyavastha will not take place. Therefore, the understanding of Varna will automatically lead to the ashramam. Another Lord gives more importance to Varna. Then what is this Varna? Varna, who created this Varna? So this is the next topic. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த ஸ்லோகம் இந்த சாதுர்வர்ணிய மயா சுஷ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி பகவான் ஏற்கனவே சொன்னார், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் யோ மம வேதி தத்துவத்தகன்னு சொன்னார். யார் ஒரு என்னுடைய ஜென்மத்தையும் என்னுடைய கர்மத்தையும் திவ்யமாக பார்க்கின்றார்களும் சொன்னாரா இல்லையா? Now there we have seen Janma. What is the Divyata of Lord's Janma? Ajopi san avayatma bhutana vishwaropi san. Prakritim swamadhishtaya sambhavami atma mayaya is Divyata regarding the Janma. Now what is Divyata about karma? Karmathila Bhagavanudaya Deviga Tanma enna? Dharma samsthapanarthaya. The main aspect is Dharma samsthapanarthaya. Dharmathai பூரணமாக நிலைநாட்டுவது. Now, how Lord tries to establish, this dharma in human world. So we are talking about only, not about other worlds. And whenever we talk about Chaturvarnyam, you forget about all other world. This Chaturvarnyam, this 4 caste system is, holds good only in human world. அப்ப இந்த உலகத்தில் பகவான் தர்மத்தை எவ்வாறு ஸ்தாபனம் செய்திருக்கின்றார்? Only by classifying people into 4 categories. According to each category, the dharma is established. So that is the beauty of the Lord. அதனால்தான் இந்த ஸ்லோகம் இல்லைன்னா திடீர்னு பார்த்த சாதுர்வர்ணிய மயா சுஷ்டம்னு திடீர்னு ஒரு ஸ்லோகம் எங்கேயுமே இல்லாம, சம்டைம் பீப்புள் சே தட் இட் இஸ் இன்டர்போலேஷன். திடீர்னு இது ஏதோ ஒரு ஸ்லோகத்தை வந்து பகவத்கீதையில் இது இடைச்சொற்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா முந்தைய ஸ்லோகத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும். பட் கர்ம அதிகாரம் இருக்கிறதால பகவான் என்ன பண்றார், இந்த வர்ணாசிரம தர்மங்களை குறித்து சொல்கின்றார்கள். See, it needs a lot of deliberation. You have to read about Varnas, this caste system. We will try our best, because I was very fortunate to listen to a wonderful analysis on this subject with a lot of clarity, with profound clarity on this subject from Guruji, that means from Tejomayanji. So I directly listened to these verses from Swamiji. He throws such a profound clarity. Whoever listens to him, they should accept this. அவர்கள் வந்து without any debate, எந்த விவாதமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்ற மாதிரியான ஒரு விளக்கங்களை வந்து சுவாமிஜி சொல்லியிருப்பார். I was fortunate enough to take down all that notes. So we will discuss about it, various aspects of this Varna in detail. அது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். We will just take up this sloka. Chaturvarnyam maya srishtam gunakarma vibhagashah tasya kartaramaphi ma வித்யகர்த்தார மவ்யயம். ஸோ இது பகவானுடைய கர்ம திவ்யதாடு. ஏன் பகவானுடைய கர்மங்கள் எல்லாம் தெய்வீகமானது? தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வதால். அவர் எப்படி வந்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்திருக்கிறார்? பகவான் சொல்லி சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம். ஸோ இட் இஸ் இன் passive voice, directly put in passive voice construction. Maya சிருஷ்டம். So he doesn't say that I created, it is created by me.
Lord accepts it. Chaturvarnyam. There, Chaturvarnyam உங்களுக்கு தெரியும். Chattvaraha Varnaha Eva Chaturvarnyam. So there are only 4 castes. நம்ம பொதுவா அது ரொம்ப அப்படியே தமிழ்ல பண்ணிட்டோம்னா ஜாதின்னு ஆயிடும். ஸோ 4 விதமான ஜாதிகள். மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக. அது எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, ஹவு இட் இஸ் கிரியேட்டட், பகவான் அதுக்கும் ஒரு காரணம் கொடுத்திருக்கிறார். குண கர்ம விபாகஷக. ஸோ தெர் இஸ் நோ ஜன்ம கர்ம விபாகஷக, தெர் இஸ் நோ ஜன்ம குண விபாகஷக. பகவான் எங்கேயுமே ஜென்மம்னு சொல்லவே இல்லை. ஆனா சில சமயம் நம்ம கலோக்கியில சொல்லும் பொழுது சொல்லுவோம் அது அவனுடைய பிறவி குணம். அதனாலதான் இந்த ஜென்மங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா, அவருக்கு பிறவி குணமே, somebody is greedy, அது அவனுக்கு பிறவி குணம்னு நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? See, that is how this ஜென்ம word came into being. அவருக்கு அது பிறவியிலிருந்தே என்ன இருக்கிறது அப்படின்னா அந்த குணம் பிறவியிலே இருக்கிறதுங்கிறது எவ்வளவு சாதாரணமா சொல்றோம் பாருங்க. பட் இதே நம்ம சாஸ்திரத்துல ஜென்மன்னு சொல்லிட்டா உடனே கொடி தூக்கிடுவோம். பாலிடிக்ஸ் இஸ் இன் ஹிஸ் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அரசியல் என்பது அவருடைய பிறவியிலேயே இருக்கின்றதுன்னு சொல்றோம். பட் when we say that this guna and karma is by birth, then we don't, then we will give a different meaning for it. You got it? How beautiful it is. So it is guna karma. Therefore Lord doesn't talk about janma. He says guna and karma vibhagashaka. And these 4 castes, I am telling you, it is always debatable. In Hindu Dharma, பொதுவாக இந்து தர்மத்தில் இந்த 4 வர்ணங்கள் என்பது எப்பொழுதுமே விவாதத்திற்குரியது. இந்த விவாதங்களுக்கு நீங்கள் எவ்வளவு ஒரு சரியான தீர்வு, even if you try to explain to the best of your ability and knowledge, people don't want to put an end to this debate. அவர்கள் இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் விரும்புவது கிடையாது. The debate continues because they always wanted to blame. See, this is the one best way to attack Hinduism. So this is used as a weapon by all other people, to destroy Hinduism, because this is the only weakness but this is the only strength. I call it this is the strength. But then this is considered as a weakness. Therefore, generally, if you take foreigners, Hinduism na odane Hindu dharma is equal to Varna Ashrama Dharma. Ashrama Dharma kuda solla maatar, Varna Dharma. So Hinduism means only casteism. So Hinduism na only adu ஜாதியை குறித்தது, அந்த ஜாதியினுடைய பிரிவினைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இது எவ்வளவு விளக்கினாலும் இந்த விவாதங்கள் என்பது நிற்க போவது கிடையாது. We are also not interested in putting any end to these debates, but at least born as human beings, bestowed with some kind of intelligence. Let us try to understand how these classifications came into existence. இந்த பிரிவுகள் எல்லாம் எவ்வாறு இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை அட்லீஸ்ட் we can try to understand. நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாமா இல்லையா? We can say. So the sloka is very straight. Lord says that these 4 classifications are created by me. Then it is based on guna and karma, quality and activity. No, the second line is more important. See, that is the divyata of his karma. He says tasya kartaram apiyam. Even though as a Ishvara, I am responsible for creating all these things. ஒரு ஈஸ்வரராக இதையெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய பொறுப்பு என்பது எனக்கு இருந்தாலும் கூட I have that. Bhagavan says வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். In fact, I am not the real creator. See, to understand that we need a tremendous philosophical knowledge. Even though as an Ishvara I have created everything vitti akartaram, I am not the doer. Avyayam, because I am the eternal self. That means what? They are there. They are there. இதெல்லாம் என்ன இருக்கிறது? சிருஷ்டியில் இதை யாரும் உருவாக்கவில்லை. இந்த சிருஷ்டியில என்ன இருக்கிறது? It is already there. Please understand this point.
It is already there. Then some classification and a peculiar names were much later given. It was not created by the Lord. It is already there. சிருஷ்டிலே இதெல்லாம் இருக்கின்றது அப்படி. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம அதுக்கு ஒரு we have given some kind of a names, some kind of a identity, அதற்கு ஒரு அடையாளங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருத்தர் பிறந்தவுடன் என்ன, he is born already, then later we give some kind of a name. So much later these were all classified, but they were all already இல்லாத ஒன்றை என்ன பண்ண முடியும்? If something is not there, how will you be able to classify it? இல்லாத ஒன்றிலே நீங்கள் பிரிவினைகள் எல்லாம் பிரிக்க முடியாதா இல்லையா? Therefore we should understand, in creation it just existed. It is so natural, automatically it was there. இந்த நான்கு வர்ணம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். Generally it is Brahmana, Kshatriya, Vaishya, Shudra. It's a beautiful name, but the moment you say Shudra, then today it is considered as a prohibited word. Suppose if I utter this today, Tamil Nadu government can put me in jail. Recently they passed a resolution that you should not use the word Chandala. அப்ப இனிமே நீங்க மனிஷா பஞ்சகமே எடுக்க கூடாது அப்படி. Because மனிஷா பஞ்சகத்துல Shankaracharya is openly Chandalostu, Dvijostu, Guru Rityesa, Manisha, Mamani, use that word. Now they can, if they listen to my discourse, they will ban Manisha Panchagam. Because there the Lord has written Chandala. They say that Chandala word should not be used. Because we have not understood the meaning of that word. We just take literally Kshudra. I mean, immediately what will be the translation for Kshudra? Lower caste. உடனே என்ன பண்ணணும்? Shudra கீழ் ஜாதி. அதுவும் இந்த நான்கு வர்ணங்கள்ல ரெண்டு வர்ணங்களுக்கு பிரச்சனை இல்லை. People generally don't fight, within Kshatriya and Vaishya, it is not a problem. The only problem is only with Brahmana and Shudra. See, they all, so according to them, there is only two varnas exist. Now, இங்க நாலு வர்ணங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, they, according to their own convenience, they have classified into two varnas. They become only as Brahmana and Shudra. See, these are all the practical things I am just telling you. இதுதான் நடக்கிறது அப்படி. See, Kshatriya, Shudra பெரிய விஷயமா சொல்ல மாட்டாங்க. Vaishya, Shudra. No, they all think that Brahmana is one class, then all Kshatriya, Vaishya, Shudra, they put all that into one category. People are more wise than God. Lord classified human beings into 4 categories, and these people try to classify them into 2 categories. They said superior and inferior, higher caste and lower caste. Where Lord said that this is superior, this is inferior, this is higher caste, this is lower caste. இதெல்லாம் எங்க இருக்கிறது? எங்கேயுமே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. Therefore, to understand all this classification, how scientifically it is done, I always call it as, this is the beauty of Hinduism. To understand, to appreciate, and to the extent to implement it needs a kind of a calm and quiet mind. அதனால இந்த சாதுர் வர்ணியம்ங்கிற இந்த 4 வர்ணங்களை கொஞ்சம் பொறுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், you will be thankful to the Lord. Lord says it is already existing. I have only properly, I have classified it. எப்படி வேதங்கள்ங்கிறது, வேதவியாச did not create Vedas. See, it was already existing. He only just classified it and he named it as Rig, Yajur, Sama, Atharvana. It is that, see, for easy understanding, this classification, so that through this we can easily understand the roles and responsibilities, the contents of each Veda. So the naming is only just for an identification. So it is already existing. The Vedas were already there. Vyasa only classified. Now he says, Chadur Vedam Maya Srushtam Bhavan Solalam. Solalam. Tasya Kartaram Abhi Vidya Akartaram. See, I have classified all these things, but in fact, I am not even responsible. Ishvara is also indispensable because he is expression of the truth. What is already existing in reality, based on that only, he is also classified. Is it not true? So you take this word, we will discuss this in length in the next class, because
But at least we will understand when we say Varna. What is this word Varna? Varna means Varnayati iti Varnaha. Varna means to describe. நான் பொதுவாக வர்ணனை சொல்றோமா இல்லையா, வர்ணித்தல்னு சொல்றோம். ஜென்ரலி வீடு நம்மெல்லாம் குழந்தைகளை when we were child அப்பெல்லாம் கிரிக்கெட் கேட்கணும்னா வர்ணனை மூலம் தான் கேட்க முடியும். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ திருப்பணும்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று அப்துல் ஜபார்னு ஒருத்தர் வருவார் அப்படி. ஸோ ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ ஈ வில் ஒன்லி கிவ் ஆல் பியூட்டிஃபுல், இட் இஸ் கால்ட் கமெண்ட்ரி. அப்படி வர்ணிக்க வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ, you have to describe something. Now, in order to describe something, please understand, try to see the thought development. See, in order to describe something, you need three things. Without these three things, you cannot classify a thing. ஒரு விஷயத்தை வர்ணிக்கணும்னா என்ன இருக்கணும்? இப்போ சச்சின் டெண்டுல்கரை வர்ணிக்கணும்னு என்ன இருக்கு? ஏதாவது ஒரு கையில பேட்டாவது இருக்கணுமா இல்லையா? No, otherwise, how do you describe about Sachin Tendulkar? So, in order to describe something, first you must have a property of that thing. Property na wealth. Property means adhanuடைய ஒரு inherent nature, ஒரு இயல்பு. You are describing about the nature of that particular thing. Then there must be some quality associated with that nature. ரெண்டாவது என்ன வேண்டும்? Not only the property, you need a quality. There is always quality associated with that property. Then it must have a specific characteristics based on that property and quality. அதனுடைய அந்த இயல்பையும் குணாதிசயங்களுக்கு தக்கவாறு என்ன ஆகும்? It will exhibit some special characteristics. Finally, what you see that you will see the character. A thing is defined by its own character. When you say fire, fire nude, what will be the characteristics? Adarkulla enna irukum? There will be inherent property, there will be inherent quality. They will manifest as a characteristic of that fire. Then you can describe about fire. If there is no property, if there is no quality, if there is no characteristics, is it possible to describe it? It is impossible to describe. Therefore, this is Varna. இதைத்தான் என்ன சொல்றோம்? We call it as Varnayati. See, general Varna is also color. ஒரு அர்த்தம் வர்ணன், வர்ணரதி பிரமோதகன்னு கட்டோபனிஷத்துல கூட படிச்சோம். வர்ணரதி பிரமோதகன்னா ரொம்ப அழகான பார்க்கறதுக்கு என்ன இருக்கு. டுடே பீப்புள் கிளாசிஃபை இன் த நேம் ஆஃப் கலர் ஆல்சோ. நம்ம இங்கே தான் சொல்றோம். பட் யூ கோ டு அதர் கண்ட்ரீஸ். I have also traveled everywhere. The people not see, at least we are very intelligent. Our classifications are based on property, quality. They're just skin color. They see their varna is based on only color. Then even today, this is going on up in black and white. It is going on. நிறத்தினுடைய அடிப்படையில பிரிவினைங்கிறது இருந்து nobody talks about it. See, very superficial way of looking at things. என்ன வரும் வர்ணம்னா அப்ப வர்ணம் இருக்கு. But at least our varna is not based on, not even a birth. We don't even say birth. பிறவி குணம்ங்கிறது வேற. That he is exhibiting. But here it is only guna and karma. Therefore, there is a varna. Now, up to this you understand. Now we see this creation. Now we begin from the creation. In this entire creation, when you see it, what is the most striking feature in this creation? நாம் இந்த படைப்பை நாம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தோம்னா, இந்த படைப்பில் நாம் பார்க்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்ன? What is the most striking feature or the factor? என்ன இருக்குது இந்த படைப்பில்? If you see that, it is only variety. Variety is the beauty of creation. எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. So there are so many varieties. இந்த படைப்பு, இறைவனுடைய படைப்பு முழுக்க முழுக்க எது நிறைந்தது அப்படின்னா வேற்றுமைகளோடு இருக்கின்ற. There are so many differences, you see that. Then we have to put all these differences at one place. Some similarity we have to see within those differences, and we should try to classify it.
You cannot give everything as a same name. Generally, படைப்புன்னு சொல்லிடலாம், creation சொல்லிடலாம். But in that creation, there are so many varieties are there. And all the differences we need to understand. Then we have to put all the differences at one place. Then somewhere some similarities we should just bring out within these differences. Then you have to classify it. You understood? So this classification is called varna. In Sanskrit, it is called vargiyam. கணக்குல கூட வர்க்கம்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? So some we have studied in mathematics also, we have studied varga. So there is a vargiya or there is a classification. If there is a difference, என்னுடைய டேபிள்ல different things இருந்தா என்ன அர்த்தம்? நான் I have to class இதெல்லாம் புஸ்தகம். See, these are all, different books. I keep it in one place. Then there are pen is there or other things. I just keep it in other place. Then there are, my electronic gadgets are there. So different things are there. I just classify it. Now, in order to classify something, what is most important? How it is classified? You can't just like that. உங்களுடைய ராகத்வேஷத்துல எல்லாம் classify பண்ண முடியாது. See, there is no ragadvesh. In order to classify something, what is needed? First, observation is needed. How people have classified for over the period of time, people have observed. So for classification, observation, what we call in Sanskrit is called nirikshanam. So there is a proper observation. Before just not blindly, we have not classified anything. See, that is the beauty I am telling. They have observed. They have observed the entire creation. Not just they have not taken. இது ஏதோ இந்த சாம்பிள் மாதிரி எடுத்துட்டு பண்றது கிடையாது. இந்த ஓட் சதவீதம் எல்லாம் சொல்றாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. They have not taken a sample. They have taken the entire creation into account. They have studied the behaviors of various things, entire creation, how beautifully they have classified. So varna is there in everything. மனிதர்கள்ல மட்டும் கிடையாது. It is there in everything. So there is an observation. Then what is second? That is a nirikshana. Then there is a collection of data. There is a tremendous data collection. People do all the analysts, they do this. They have collected enormous data is collected. It is called samgrahanam, not just nirikshanam. Then, some kind of samgrahanam is done. Having collected all that data, the third thing what they have done, they have analyzed it properly. Okay. இன்னைக்கெல்லாம் பண்றாங்களா இல்லையா? So people do all these even today. Lord, they are all so many analysts are there. Vishlepaka is called. Vishleshanam in Sanskrit. Vishleshanam is called, analysis. Vishlepaka is an analyst. So everywhere there is in the election on the ordinary enna suddenly one analyst will be born. Election analyst is there. If the movie is released suddenly, whether he knows it or not, people give reviews. No, here everything is properly, observed. All data are collected. Then the third thing, they have analyzed. Then comes the fourth thing is called, then they have classified. Classification. It is called vargiyam, nirikshanam, sangrahanam, vishleshanam. Then comes vargiyam. They have classified. Based on this classification, I will come much later. Then there is something called utilization. The fifth one is based on that, or the utility value of it. The prayojanam or the prayoga. அதை கிளாசிஃபை பண்ணப்பறம் என்ன பண்ணுவார்? How it can be employed. So they have classified now. How it can be employed, அதை எப்படி பிரயோகம் பண்ணலாம், or what is the utility that is drawn out of it. It may be a prayojan. So all these put together in this, எது ரொம்ப முக்கியம் இதுல என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன்ங்கிறது முக்கியம். See, this actually, if you want to exactly translate, it is not a caste. It is actually a classification. It is not the caste. நம்ம அது caste சொல்லி உடனே என்ன எழுதுறது? அது ஜாதின்னு வந்துடுது. But if you take all the Sanskrit word varna to describe, it is a classification. No, we don't. இப்போ இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது இருக்கும் A section,
பி செக்ஷன், சி செக்ஷன் இருக்கும். நான்லாம் எப்பவும் சி செக்ஷன் தான். ஏன்னா எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க பார்க்கும்போது ஏ செக்ஷன் எல்லாம் என்ன இருக்கும், இன்னும் நல்லா படிக்கிறவங்க எல்லாம் ஏ செக்ஷன்ல போட்டுடுவாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் அப்படி மீடியமா இருந்து அதெல்லாம் என்ன இடம், அதெல்லாம் என்ன இப்படி இப்படி இருந்தா ஓரளவு ஒப்பேத்தலாங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, they do that nobody asked at that time. So they did all this classification and there is always C section, always looked upon. இந்த C section என்ன அர்த்தம், then சமயத்துல அவங்கள பத்தி கவலையே பட மாட்டேன். So this classification was there. So then there is observation, there is a collection of data, there is an analysis, then there is a utilization. See, all that went into just like that in A section. சொன்னது கிடையாது. There is a beautiful way of classifying because at least உருப்படியானதெல்லாம் ஒன்ல போட்டு என்ன பண்ணும், அதை எதை தேத்துறதுக்கு வழி பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்ணும், அட்லீஸ்ட் we will pay special attention. எங்கேயாவது ஒரு ஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்றார்களே இப்படி. See, people did not understand the real reason behind. You just take the world of letters, a a e எடுத்துங்க, then they put இதெல்லாம் உயிர் எழுத்துன்னு சொல்றோம், இதெல்லாம் மெய் எழுத்துன்னு சொல்றோம், இதெல்லாம் உயிர் மெய் எழுத்துன்னு சொல்றோம், இதெல்லாம் is it not, there is a varna is not there everywhere. The classification is meant for easy understanding and utilization. How beautiful it is classified. So they have studied this world. Then the whole world is beautifully classified. They said that this is the mineral world. This is the world of minerals. There is a classification. Kanimam, this is a world of minerals. Then they said this is a botanical world. Under that there are so many classifications are there. There are plants are there, there are trees are there. Even if you take plants, there are creepers are there, padarakudiyadu. There are so many, then they have given so many names. So many names were given, everything is, every detail is minutely worked out, names were given. அதெல்லாம் வாயிலே நுழையாது. They say that இதெல்லாம் ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லுவார்கள். அரச மரத்தை எடுத்துட்டு அதெல்லாம் அதுல பார்த்தா அதுல என்ன இருக்கும், there will be so many, அது வாயிலே நுழையாது. If you see, you go and search அரச மரத்திற்கு நீங்க போய் பாட்டனிக்கல் நேம் போய் நீங்க விக்கிபீடியால சர்ச் பண்ணி பாருங்க, நமக்கு அது புரியவே புரியாது. They said they all belong to same family, but they will exhibit in a it is there. Why don't we appreciate all these things? So when it comes to botanical world, then they will come to animal. There also classification is done. They say these are all domestic animals. They say that these are all wild animals. They say is classification is there or not? Then they have divided human beings. See, there is a minerals, there is a plants and trees, there are animals. When human beings are come, they have studied all the behavior pattern of the human beings, and all those human beings, they were also classified into 4 classes. That is what Chaturvarnam. But people doesn't question about all these classifications. But when it comes to human being, then immediately, we raise the question. In fact, if you study all this mineral, this plant kingdom, this animal kingdom, human kingdom, only human being can strive to change himself. There is an opportunity, there is a freedom at least to change. When it comes to all other world, other 3 world, see, they don't have any automatic choice to, elevate themselves. முடியாது. அது அப்படியே தான் இருக்கு. அது over the period in creationல தான் என்ன ஆகும், over the period it changes. But as a human being, if we understand this classification and the karmas based on this classification, if we appreciate, understand, and if we perform it, there is a quick way for evolution. Man can, improve himself. Man can, move fast in the ladder of evolution. He can become much better human being if he understand where he stands. At least if he is standing already on a higher threshold, at least he need not fall back. Already if somebody thinks that I have to improve myself, then there is every opportunity for you to rise to the level of the supreme state. Now, when it comes to human being, human world, this
Chadurvaranya. அப்ப என்ன இருக்கிறது? All these divisions is already there or what? Minerals are there, plants are there, animals are not. It's already there. Only then we have classified it. We have given names. So these four Varnas, the Brahmana, Kshatriya, Vaishya, Shudra is a name. It is only a name. But we don't understand what it signifies. So I think it is taking time, more of it probably in detail. How these human beings are, based on what, how their karmas and their gunas are studied by great people, and this classification was done. Probably that we will take it away. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Om Shanti 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 Harihi Om Shri Guru Harihi